இப்படி வீட்டில் மதி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பதிலை கொடுத்துட்டே இருக்கிறது மலருக்கு ஆச்சரியப்பட வச்சாலும் ராஜலட்சுமிக்கு கோவத்தை தான் ஏற்படுத்துது. என்ன நீ இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு ராஜலட்சுமி கேட்கவும் செய்கிறாங்க மதிக்கிட்ட. அதுக்கு மதியம் சரியான விளக்கத்தை கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லையே, தவறாக பேசுகிறவங்க கிட்ட நம்ம சரியா இதுதான் சரின்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது, அதை தப்பா நினைச்சிட்டா அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாதுன்னு மதி அங்கேருந்து கிளம்பி போக இது ராஜலட்சுமிக்கு பெரிய கோவத்தை ஏற்படுத்தவும் செய்யுது. ராஜலட்சுமி இந்த விஷயத்த உடனே சுரேஷ் வந்த காதுல போடவும் செய்றாங்க. டே சுரேஷ், உன் பொண்டாட்டி மதிய கொஞ்சம் கண்டிச்சு வை, அவ வாய்க்கு வாய் ரொம்ப திமிராவே பேசுறான், திமிராவே நடந்துக்கிறான். இந்த விஷயத்தை பற்றி மாப்பிள்ளைகிட்ட பேசினா மாப்பிள்ளையும் இந்த விஷயத்தில் ரொம்ப சங்கடப்படுறாரு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட நம்ம குறை சொல்லிட்டே நிற்க முடியாது, ஏன்னா அவருக்கு இதனால் மன வருத்தம் மட்டும்தான் வரும். ஒரு தடவை சொல்லலாம், எல்லா நேரமும் அவர்கிட்ட போய் நான் குறையோட மட்டுமே நிற்க முடியாது. இதுக்கப்புறம் நீ தாண்டா பார்த்துக்கணும். இங்கே பாரு, அந்த மதிக்கிட்ட சொல்லி உன் அப்பாவையும் என்னையையும் எதிர்த்தே பேசக்கூடாதுன்னு சொல்லிவை. என்னடா சொல்றது ஏதாவது காதல விழுகுதா இல்லையா அப்படின்னு சுரேஷை பார்த்து கேட்குறாங்க ராஜலட்சுமி. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு கோவத்தோட சுரேஷ் கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. என்னங்க இவன் இப்படி இருக்கான், என்ன சொன்னாலும் நம்ம கிட்ட கோவப்படுறான், என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிக்கல அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தான், இப்போ என்னமோ எனக்கு அவளுக்கு கிளை இவன் அடங்கி போகிற மாதிரி தாங்க தெரியுதுன்னு ராஜலட்சுமி ராகவனை பார்த்து சொல்ல, ராகவனும் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம், இப்படியே தொடர்ந்துச்சுன்னா மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ முதல்ல அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு கண்டிச்சு விட சொல்லணும் அப்படின்னு ராகவனு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சுரேஷ் உள்ளே போனால் அங்கே மதியம் அமைதியாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா எப்படி தெரியுது, புக் படிச்சுட்டு இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா என்ன அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆமாம் நீ என்ன தான் இந்த வீட்டில் பண்ணிகிட்டு இருக்க, எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறதா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, யாரை எதிர்த்து பேசினேன் அப்படின்னு உடனே மதி கேட்குறாங்க. இதோ இப்போ என்ன எதிர்த்து பேசுகிறல்ல அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் அப்படி நினைக்கவும் இல்லை, அப்படி பேசவும் இல்லையே, உங்கள் பார்வைக்கு அது தப்பாக தெரிஞ்சதுன்னா தப்பு என்கிட்ட இல்லை, அந்த தப்பு உங்ககிட்ட தானே இருக்குன்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷும் ஐயோன்னு தலையில் அடிச்சுட்டு ரொம்ப கோவத்தோடு நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நாளைக்கு என்னுடைய காலேஜில் பசங்களுக்கு நிறைய ஸ்டடி சொல்லி கொடுக்கணும். ஏற்கனவே இந்த கல்யாணத்தினால 3 நாள் லீவு போட்ட வரைக்கும் போதும், இதுக்கப்புறமும் நான் ஸ்டடீஸில் கவனம் செலுத்தணும். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக படுத்து தூங்கினாலும் சரி, இல்லையா இந்த ரூமை விட்டு வெளியே போனாலும் சரி அப்படின்னு சொல்ல, இது ஏன் ரூம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மதி என்ன பண்ணுறாங்க, காதில் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிட்டு அமைதியாக அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் பேசுகிறது எதுவுமே தான் காதில் விழக்கூடாதுன்றதுக்காக. இதை விட அவமானம் வேறு என்ன வேணும் சுரேஷ்குன்ற மாதிரி சுரேஷ் அப்படியே நொறுங்கி போய் நிற்கவும் செய்ய, அடுத்த நாள் காலையிலையும் மதி கிளம்பி காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது சுரேஷ் வந்துட்டு, அண்ணி நானும் இன்னைக்கு வெளியே போகணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபுட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் சாப்பிட்டு கிளம்பிடுவேன்னு சொல்லும்போது, அது என்ன எப்போதுமே இந்த வீட்டில் இவங்க மட்டும்தான் வேலை பார்க்கணுமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நான் வரத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த வீட்டில் இவங்க மட்டும்தான் வேலை பார்த்தாங்களா, இவ்வளோ பேருக்கு சமைக்கணுன்றப்போ ஒரு வேலைக்காரமாவை வீட்டில் வச்சுக்கலாம்ல, எங்கள் வீட்டில் கூட நாங்கள் 4 பேர் தான், ஆனால் எங்கள் வீட்லேயும் ஒருத்தவங்களை சமைக்கிறதுக்காக வைக்க தான் செய்வோம், வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தவங்க கூட அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூட மாட்டீங்க, பாவம் தானே இவங்களும் எவ்வளோ நேரத்துக்கு நின்று சமைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, அதை பற்றி அண்ணியே யோசிக்கலை, நீ எதுக்கு அதெல்லாம் பற்றி கவலைப்படுற, உன்னோட வேலை என்ன, சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு போகிறது மட்டும்தானே, அதை மட்டும் நீ பார்த்தா போதும்னு சொல்லிட்டு சுரேஷ் நேராக ரூம்குள்ளே போக, அக்கா இதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களான்னு சொல்ல, அப்படியே இருந்து பழகிடுச்சு மதி, இந்த வீட்டுக்கு வந்ததே நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு தான், ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த வீட்டில் நானும் வேலை பார்க்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன், இப்போ எனக்கு அதுவே பழகிடுச்சு, இப்போ நீ என்னை சும்மாவே இருக்க சொன்னாலும் என்னால் சும்மாவே இருக்கவும் முடியாது, அந்த வேலையை பார்க்கணுன்னு தான் தோணிக்கிட்டே இருக்கும்னு சொல்ல, அக்கா நான் அன்னைக்கு முதல்ல உங்ககிட்ட சொன்னது தாக்கா இப்போவும் சொல்கிறேன், மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ தொடங்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக மட்டுமே தான் வாழ்ந்துட்டுருக்கணும், உங்களுக்காக நீங்கள் என்றைக்குமே வாழ முடியாது, கொஞ்சம் அதையும் புரிஞ்சுக்கோங்கக்கா, வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை என்ன எதுன்னு அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும், மற்றவங்களை தீர்மானிக்க விடுறது ரொம்ப பெரிய தப்பு, அதை நான் என்றைக்குமே என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன், என் கண்ணு முன்னாடி உங்கள் வாழ்க்கை இப்படி போகிறத பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு நான் உங்ககிட்ட பேசாமலும் இருக்க முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கான்னு சொல்லிட்டு மதி வந்து கிளம்பி நேராக ரூமுக்கு போகிறாங்க. தன்னுடைய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பணுன்றதுக்காக சுரேஷ் அமைதியாக அங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சுரேஷை பார்த்து கேட்குறாங்க. ஏய் என்ன இப்போது காலையிலே இதுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறேன்னு சொல்ல, என் பிரச்சனையை விடுங்க, நம்ம கல்யாண பிரச்சனையை விடுங்க, இந்த வீட்டில் மாடு மாதிரி உழைக்கிற உங்கள் அன்னிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறாங்க. உங்களால் ஒரு நாள் இந்த வேலையை முழுக்க பார்க்க முடியுமா? அப்படி ஒரு நாள் உங்களால் பார்க்க முடியும்னா சொல்லுங்கள். அடுத்து நானே இங்கே நேரடியாக உங்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவும் தயாராக இருக்கேன். அப்படி உங்களால் ஒரு நாள் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் ஒத்த ஆளாக நின்று சமாளிக்க முடியுமா? ஆனால் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகக்கூடாது. உங்களால் அப்படி பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு உடனே சுரேஷ் கேட்குறாங்க. அதுக்கு மதியம், இந்த வீட்டில் பொண்ணுங்க மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு ஒன்று கிடையாது. அதில் ஆம்பளைங்களுடைய பங்கும் இருக்கணும். வீட்லேயும் வேலை பார்க்கணும், வெளியேயும் போய் வேலை பார்க்கணும்னா எப்படிங்க அது முடியும்? ஆனால் இங்கே அக்கா எல்லா வேலையும் தான் மட்டுமே தான் கவனிச்சுக்கிறாங்க. காலையில் கிளம்புனதுலேருந்து நைட்டு 10 மணி தூங்க போகிற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்குது. உங்களை மாதிரிலாம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்டவங்களை நீ மதிக்க கூட மாட்டீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் அண்ணின்னு சொல்கிறீங்களே, அவங்க இது வரைக்கும் நல்லா சாப்பிட்றாங்களா, நல்லா தூங்குறாங்களான்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? அண்ணின்றவங்க அடுத்த அம்மாவுக்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவையே நீங்கள் அம்மாவை பார்க்காதப்போ இவங்களை எப்படிங்க நீங்கள் கண்டுப்பீங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்துட்டு மதி கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 முட்டை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு முடியலைன்னு சொல்கிறத விட அவங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னுலாம் அவங்க சொல்லலை. இல்லை, எனக்கு வேணான்னு தான் சொன்னாங்க. வேணான்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்கள சாப்பிட முடியாமல் இந்த வீட்டில் வச்சுருக்காங்கன்றதான் அர்த்தம். அது உங்கள் அம்மா வாயிலேருந்தே வந்துடுச்சு. வீட்டில் எந்நேரமும் சும்மா இருக்க பொம்பளைங்க எதுக்காக முட்டை சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்க சாப்பிடாம இருந்து அவங்க உடம்பு ஸ்பாயில் ஆகிட்டு தானே இருக்குது. அது உங்களுக்கு தெரியவே இல்லைல்ல. உங்கள் அண்ணனும் வேலைன்னு பேங்குக்கு கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் இப்படி உங்கள் மாமான்னு சொல்லி ஒரு பின்னாடியே சுற்றிட்டு கிளம்பிடுறீங்க. இந்த வீட்டில் அவங்க படுற கஷ்டத்தை நான் இப்போ வந்து 2 நாளே கவனித்து பார்த்துட்டேன். ஒரு முட்டைக்கு கூட கணக்கு பார்க்குறாங்க. அப்படி அவங்க கணக்கு பார்த்தா என்ன ஆகிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் செலவு பண்ணது அவங்க தானே. ஆனால் என்னைக்காவது நான் வந்ததுக்கு பிறகு ஒரு நாளாவது என் முன்னாடியோ மற்றவங்க முன்னாடியோ சொல்லி காட்டியிருக்காங்களா? இல்லையே, அவங்க சொல்லி காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய குணம். ஆனால் உங்களுடைய குணம் என்னென்னு இனி நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான் அதை யாரால் இருந்தாலும் கணிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு மதி கிளம்பி போக, மதி சாப்பிட்டு போமான்னு சொல்லும் போது மதி போய் உட்காடுறாங்க. சுரேஷ் வந்து உட்கார அவங்க அண்ணி தான் வந்துட்டு பரிமாறவும் செய்கிறாங்க. அண்ணி, முதல்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுரேஷ் நீ தானடா வெளியே போகணும் மாமாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் வீட்டில் தானே சும்மா தானே இருக்கா, எப்போனாலும் சாப்பிட்டுப்பான்னு சொல்ல. அம்மா, இந்த வீட்டில் சும்மா இருக்கிறது யாரு, நீங்களா இல்லை அண்ணியா? இந்த வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2 முட்டையை கூட அவங்க சாப்பிடக்கூடாதா என்ன? இந்த வீட்டில் 1000 ரூல்ஸ் போட்டுட்ருக்கீங்க. நீங்களே எப்பாவது தான் சாப்பிடுவீங்களா? நான் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் அதை தான் இங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அண்ணி பாவம், அவங்க இந்த வீட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா மொத்த செலவையும் அண்ணன் மட்டுமே தான் பார்த்துக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஏமா நீங்கள் அண்ணியை மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அம்மாவை பார்த்து சுரேஷ் கேட்டுட்டு, அண்ணி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறுறாங்க. முட்டையிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு எடுத்து வைக்கவும் செய்கிறாங்க. அண்ணே, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு முட்டையெல்லாம் பிடிக்கும், நீங்கள் நல்லா தான் சாப்பிடுவீங்க. வெளியில் போகும்போது எல்லாருக்கும் வாங்கும்போது நீங்கள் சாப்பிடும் போது நான் பார்த்துருக்கேன். ஆனால் வீட்டில் இருந்தால் மட்டும் அதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா அதுலேயும் ஒரு 2 முட்டை எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அடுத்த நாள் ஓட்டிக்கலாமேன்ற ஒரு எண்ணம் தானே உங்களுக்குள்ளே போகுது. அதெல்லாம் விடுங்க நீ, நமக்கு நம்ம ஹெல்த்து தான் முக்கியம். முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட வைக்கவும் செய்ய சுரேஷை மாதிரி வியந்து பார்க்கவும் செய்கிறாங்க. இந்த ஆள் இப்படியெல்லாம் பேசினாலும் கூடவா இங்கே திருந்தவும் செய்வார்னு ஒரு யோசனை இங்கே மதிக்குள்ளே ஓடவும் செய்யுது. சுரேஷ் பார்த்துட்டு சாப்பிட வைக்க, இவன் என்னடானா அவள் அடக்குவான்னு பார்த்தா அவள் இவனை அடக்கிட்டா போலையேன்னு ராஜலக்ஷ்மி திகச்சு போய் நிற்கிறாங்க. அத்தை அது வந்துன்னு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி எதுவுமே பேசலை. அம்மா நீங்களும் வாங்கன்னு சொல்லும்போது, எனக்கு இப்போ வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியாகவே நிற்க, அண்ணே நீங்கள் சாப்பிடுங்கன்னு 3 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. என்ன சுரேஷ் இதுன்னு சொல்ல, அண்ணே நீங்கள் தான் இந்த வீட்டில் ஓடி வளைச்சிட்ருக்கீங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கும்போது ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக மதி சாப்பிட்றத சுரேஷ் பார்க்கவும் செய்கிறாங்க. 2 பேருமே கிளம்பி வெளியே போக, டேய் சுரேஷ், நீ வெளியே தானே போகிற, மதியை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு போக வேண்டியதானு மலரும் கேட்குறாங்க. மதியம் இல்லைக்கா நான் போய்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அட நீ இன்னைக்கு ஒரு நாள் சுரேஷ் கூட போமான்னு சொல்ல சுரேஷ் வண்டியில் ஏற்றுறாங்க. மதியம் சுரேஷும் போயிட்டுருக்கும் போதே மதியை பார்த்துட்டு சுரேஷ் கேட்குறாங்க, இவ்வளோ நாளில் இந்த சந்தோஷத்தை நான் ஒரு நாள் அனுபவிச்சதில்லை, ஆனால் இன்றைக்கி அந்த சந்தோஷம் எனக்கும் கிடச்சிருக்கு. அண்ணி முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கவும் முடிஞ்சுது. அவங்க நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்டதை இன்றைக்கி தான் நான் கண்ணார பார்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரொம்ப மேலோட்டமாக சொல்ல மதி எதையுமே காதில் வாங்காமல் உள்ளுக்குள்ளே சிரித்த மாதிரி பின்னாடி அமர்ந்தபடி போயிட்டே இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்க ராஜலக்ஷ்மியோ இந்த மதி என்ன நினைப்பில் இருக்கான், அவளை அடக்க சொல்லி இவங்கிட்ட நம்ம சொன்னோன்னா, ஆனால் இவளெல்லாம் அவள் அடக்கி வச்சிருக்கான், இப்படியே விட்டுறக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ராஜலக்ஷ்மிக்கு மனசுக்குள்ளே ஒரு பயமும் வந்துடுச்சு.